என் பேர் கணேசன். 30 வருஷமா நாங்க சிலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க ஓகே ஜி. இப்ப இந்த சிலை செய்யறதுக்கு வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் போடணும்? அது வந்து வேலையை ஆரம்பிப்பீங்க? நான் வந்து சிலை செய்யும்போது ஜனவரில இருந்து ஆரம்பிச்சிடும். 3 மாசம் 4 நிமிஷம் மாதிரி ஆர்டர் வந்துடும் எங்களுக்கு. அந்த நிமிஷம் நாங்க சிலை செஞ்சிடும். நாங்க இங்க சிலை செய்யறதுக்கு அட்வான்ஸ் எதுவும் போடணுமா? ஆமா, அட்வான்ஸ் போட்டு ஆகும். அட்வான்ஸ் போட்டாலும் செலக்ஷன் வந்து பண்ணணும். வந்து செலக்ஷன் பண்ணி அவங்க செலக்ஷன் பண்ணிட்டு பேனி சொல்லி போயிடுவாங்க. இந்த பேனி அடிக்கணும், செலக்ஷன் வேணும் எனக்கு சொல்லி போனா அதான் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. இது வந்து ஹாஃப் ஒயிட்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒயிட் இருக்கு, இங்க வந்து கிரே கலர்ல இருக்கு. இது வந்து எதுக்கு வந்துன்னா கல்லு விநாயகரும் சொல்லுவோம் நாங்க. இதை உடம்பு கலர் மட்டும் கல்லு விநாயகர் தனியா உடம்பு கலர் தனித்தனியா வரும். இது வந்து கல்லு விநாயகர்ன்றது மார்பல் தனியா. மார்பல்னா எப்படின்னா நம்ம வந்து கல்லு விநாயகர்னா எப்படிலாம் தனித்தனியா புள்ளி புள்ளியா வரும். வந்து மொத்தமா டோட்டலா ஃபுல்லா கல்லு மாதிரி தெரியும் நம்மளுக்கு. இங்க மார்பிள் கல்லு மாதிரி, மார்பல் கல்லு மாதிரி தெரியும். இது வந்து பாடி மட்டும் கல்லு விநாயகர் தெரியும் எங்களுக்கு. பாடி கலர் மட்டும் தனித்தனியா தெரியும் எங்களுக்கு. ஓகே. இது எத்தனை அடி சிலை? இந்த சிலை வந்து 9 அடி சிலை சார். 9 அடி. நீங்க அதிகபட்சமா எத்தனை அடி சிலை வரைக்கும் பண்ணலாம்? 9 அடி 15 அடி சிலை தான் செய்யறோம். முத பெர்மிஷன் வாங்கி வைக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை அடி சிலை வைக்கலாம்? அது வந்து அவங்க இஷ்டப்படி தான். இப்ப வந்து ஏன்ட்டு எப்படின்னா வருஷம் எப்படின்னா எடுக்கிறவங்க 8 அடி எடுப்பாங்க. 8 அடி வந்து 9 அடி எடுப்பாங்க. சில வந்து வருஷம் அடிக்கணக்கா நம்ம கூட்டிதான் போவாங்க. கணக்குல கீழே குறைய மாட்டாங்க. இருப்ப கல்லு விநாயகர் எப்படின்னா எங்களுக்கு போன வருஷம் வந்து 8 அடி செஞ்சாங்க. இந்த வீடியோ பாக்குறாங்க, அவங்க உங்க கான்டாக்ட் நம்பர் பண்ணா என்ன நம்பர்? உங்க நம்பர் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 93 42 85 45 28. 3 அடியில இருந்து வந்து 12 அடி சென்ற சிலை இருக்கு. ஒரு அடி வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு அடி வாங்கிட்டு மொத்தம் வாங்குறது மொத்தம் 500 சிலை 300 சிலை 200 சிலை வந்து வாங்கிக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறேன் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்ப பிக்கப் பண்ணிக்கலாம். இப்ப இந்த சிலையில என்ன விலைச்சி வரும்? இந்த சிலை வந்து ரேட் வந்து கொஞ்சம் 35,000 ரூபாய். நம்ம 9 அடி சிலை வந்து சிம்பிள். எப்படின்னா வந்து எந்த எலி வாகனம் இல்லாம சிம்பிளா இருக்காருன்னா ஃபைனல் ரேட் சொல்லிட்டு நம்ம ரேட் சொல்லிட்டு ஃபைனலா ஒரு 22 23 25 அந்த ரேட்ல வந்து நம்ம குடுக்குற சிலை. இப்போ 90,000 சொல்லுவாங்க. 90,000 எப்படின்னா மயிறு கை கால் வந்து பெருசா இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து கேட்பாங்க நம்ம கிட்ட. அது வந்து டிஃப்ரெண்டா கேட்டாங்கன்னா சிவன் விநாயகர் வந்து அயோத்தியா விநாயகர் அயோத்தியா அவங்க சிவனு இந்த கோயில் வச்சு டிஃப்ரெண்டா கேட்டாங்கன்னா இது அதிகம். ஏன்னா பெயிண்டிங் தனித்தனியா பெயிண்டிங் வரும். சிவனுக்கு இந்த கோயிலுக்கு தலைப்பாக்கத்துக்கு குண்டுக்கு தனித்தனியா வந்து தனித்தனியா பெயிண்டிங் எங்களுக்கு வரும். இங்க தனித்தனியா இருந்துச்சுன்னா எப்படின்னா பார்க்கும்போது டிஃப்ரெண்டா தெரியும் எங்களுக்கு. அவங்க மாடல் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க சார்ட் வச்சிருக்கீங்க? அவங்க செலக்ஷன் பண்றதுதான். அவங்க செலக்ஷன் பண்றதுதான். இல்ல நீங்க சார்ட் இந்த சிலை இருக்கு நம்மகிட்ட அந்த மாதிரிலாம் சொல்ல அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அந்த செலக்ஷன் எல்லாமே பிடிச்சிருக்கா நம்ம டிஃபரெண்டா பாக்குறாங்க. ஏன்னா வருஷம் எடுக்கும் போது வந்து சிம்பிளா பாக்குறாங்களா? சிம்பிளா எப்படின்னா நம்ம சொல்லும் போது தலைப்பாக்கட்டு விநாயகர், சிம்பிளா ராஜா விநாயகர், விளம்பரி விநாயகர் அந்த மாதிரி பாக்குறாங்க. அதிகபட்சம் 11 அடி சிலை வரைக்கும் பண்ணா 11 அடி சிலை பண்ணிடுவாங்க. ஒயிட் பினிஷிங்லயே நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? ஆமா, இது ஒயிட் எதுக்குன்னா வந்து புக்கிங் ஓடல. என்ன புக்கிங் பண்ணும் போது சொல்லுவாங்க எனக்கு உடம்பு கலர் தனி, எனக்கு டிஃப்ரெண்டா பின்னாடி வந்து பாடக்குள்ள தண்ணி, துண்டுக்குள்ள தண்ணி, வேட்டுக்குள்ள தண்ணி அப்படி சொல்லுவாங்க எங்க கிட்ட. அதனால தனித்தனியா அடிச்சு கொடுப்போம். அதுக்காக வெயிட்டிங்ல வச்சிருப்போம். அப்படியே அவங்க வரலன்னா அடுத்த வருஷம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வருஷமெல்லாம் இங்கே இருப்போம் நாங்க. இன்னொரு வாட்டி உங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. நம்பர் வந்து எப்பயும் இந்த நம்பர் தான். 93 42 85 45 28. இப்ப இது வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்குல்ல, இது வந்து என்ன வகையான மாவு? டிஸ்டம்பர் எப்படின்னா ஒயிட்னா பினிஷிங் கொடுக்கும். பார்க்கும்போது லொகேஷன் வந்து எப்படின்னா நம்ம பளிச்சுன்னு தெரியும். விநாயகர் வைக்கும் போது நம்ம வந்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் வைக்கும் போது தெரு வைக்கும் போது பார்க்க பளிச்சுன்னு தெரியும். ஆமா இந்த விநாயகர் தெரியுதுன்னு சில கேட்பாங்க. கல்லு விநாயகர் எனக்கு வேணும், சில திக்கா வேணும் எனக்கு. அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறது எப்படின்னா நம்ம வீட்டுக்கு அடிப்போம். வீட்டுக்கு அந்த மாதிரி டிஸ்டம்பர் பெயிண்ட், இந்த பெயிண்டிங், இந்த வாட்டர் பெயிண்ட் எல்லாமே. இதோட என்னென்ன சேர்க்கிறீங்க? ஒண்ணும் சேர்க்கறது இல்ல. வாட்டர் பெயிண்ட் தான் ஃபுல்லாமே. வாட்டர் பெயிண்ட் தான். மோல்டு எல்லாம் எப்படி ரெடி பண்ணுவீங்க? மோல்டு நம்ம வந்து பாம்பே ஹைதராபாத் அதெல்லாம் மோல்டு இங்க வரும். மோல்டு வண்டி வாடகை செலவு ரொம்ப வரும் எங்களுக்கு. அவர் வச்சு மோல்டுல இருந்து காசு எடுக்கிற மாதிரி. ஒரு சில வந்து மோல்டு பாம்பேல வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு மோல்டு வந்து 50,000 ரூபாய். அப்புறம் மோல்டு
வந்து வாடகை சேர்த்துனா 70,000 80,000 வந்து ஒரு மோல்டு, ஒரு சிலையோட மோல்டு, ஒரு மோல்டு 7 அடி 8 அடி சிலை இருந்தா இந்த மோல்டு ரேட் வருது. அப்ப இந்த சிலையை வந்து 10 சிலை செஞ்சோம்னா ஊர் தந்தனியா ஊரு. இப்ப எப்படின்னா ராம்நாடு, பரமக்குடி, ராமேஸ்வரம், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நம்பி அந்த மாதிரி தனித்தனியா ஊருக்கு போகும். அதான் போகும்போது தனித்தனியா பாப்பாங்க, செலக்ஷன் பண்ணுவாங்க. ஒரே சிலை வந்து யாருமே எடுக்க மாட்டாங்க. தனித்தனியா வந்து பாக்குற போது முறையில் இருக்கு எங்க கிட்ட. மோல்டு குடுக்குறவங்களே தனித்தனியா ஊருக்கு ஆமா, தனித்தனியா ஊருக்கு அனுப்பிடுவாங்க. ஒரே மாதிரி இப்ப என் ஊரு இப்ப நம்ம மதுரை வச்சுக்கோங்க. மதுரை செல்லூர், நான் செல்லூருக்கு சிலையை நான் வச்சேன். இதே செல்லு நான் வச்சேன்னா அது வந்து அவங்களுக்கு சங்கடம், எனக்கு சங்கடம். அப்படி இல்லாம வந்து எப்படின்னா அவங்க தனியா போய் நான் தனியா வைப்பேன். தலப்பாக்கட்டை விநாயகர் இது நான் வைக்கிறது ராஜா விநாயகர். தனியா பாப்பாங்க. ஆமா, தலப்பாக்கட்டை போட்டுக்காரு, தனியா இருக்காரு இவரு ராஜா, அவரு இது தனியா எலி விநாயகர், இவரு தனியா இருக்காரு கருப்பண்ணி விநாயகர். அதனால தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா வந்து தனித்தனியா இருப்பாரு. அதாவது ஒரு மோல்டு வந்துச்சுன்னா அதுல நீங்க ஒரு 10 சிலை செஞ்சு வச்சிருக்கோம். ஆமா, மோல்டு இந்த மாசத்துல வரும் உங்களுக்கு? நம்ம பிப்ரவரி மார்ச்ல வரணும். ஜனவரிக்கு ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்ம 1 மாசம் 2 மாசத்துல ஆர்டர் கொடுத்துருவோம். நாங்க இந்த மாதிரி சிலை எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி டிஃபரெண்டா எங்களுக்கு தேவைப்படும். தாமரை விநாயகர், எலி விநாயகர், மாடு விநாயகர், இந்த ராஜா விநாயகர், இந்த மாதிரி தேவைப்படும் எங்களுக்கு. அந்த மாதிரி சொல்லிடுவோம் நாங்க. அந்த மாதிரி தேவைப்படும் எங்களுக்கு, இந்த மாதிரி விரும்பி வாங்குவாங்க மக்களுங்க. அப்பனா டிஃபரெண்டா சொல்லிடுவாங்க எங்கிட்ட. இப்ப இந்த வந்த மோல்டு மறுபடியும் அங்க மும்பை, கல்கத்தா அங்கேயே போயிடும். திருப்பி போயிடும். அடுத்த வருஷத்துக்கு வரும். அந்த அடுத்த வருஷம் வராது. வருஷம் வைக்கிற சார் திருப்பி வச்சோம்னா வந்து அவங்களுக்கு மனசு கஷ்டம். ஏன்னா நான் வருஷத்துக்கு நான் கொண்டு வச்சேன்னா எனக்கு வண்டி வர செலவு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மோல்டு திருப்பி மாறிட்டு போகும். எப்படின்னா என்கிட்ட வந்து இப்ப பாம்பேல வருதா, பாம்பேல இருந்து பூனா இருந்து மகாராஷ்டிரா இருந்து அது ஜல்காம், அது வட மாநிலம் மாறிட்டு போயிட்டே இருக்குது. இப்ப ஏன் நான் போட்ட ஒரே மோல்டு வந்து கொஞ்சம் 15 ஊருக்கு போகும். 15 ஊர் சுத்திட்டு அந்த மோல்டு வந்து திருப்பி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. மோல்டு குடுக்குறவங்க வந்து உங்ககிட்ட வந்து சாம்பிள் காட்டுவாங்களா? கண்டிப்பா காட்டுவாங்க. காட்டுவாங்க இந்த மோல்டு கண்டிஷன்ல இருக்கு, அதை நீங்க பார்த்து கொண்டு போங்க, திருப்பி நீங்க அமுச்சுடுங்க, அதை கண்டிஷன் திருப்பி அமுச்சுடுங்க. தேங்காய் நார் வந்து இந்த மாதிரி இதா இருக்கு, இது பவுடர் சேர்த்து ரெடி பண்ணுவீங்களா? ஆமா, சாக் போடுறது எப்படின்னா நம்ம ஜாயின் பண்றது போட்டோம்னா கரையணும். ஏன்னா தனித்தனியா வரணும், ஒட்ட வைக்கிறோமா, ஒட்ட வச்சோம் நம்ம தண்ணியில கரைக்கும் போது வந்து கரையணும். அது கிழங்கு மாவு அந்த மாதிரி எல்லா ரேட்ல நம்ம செய்யறது வச்சா கரைஞ்சியோட கை வந்து அப்படி விழுந்து நம்ம வந்து சில பேர் வந்து எப்படின்னா சிலை போடும் போது கை காலை வச்சு உடைப்பாங்க. இந்த இரும்பு கம்பி வச்சு உடைச்சு கீழே போடுவாங்க. நம்ம அந்த பண்ணக்கூடாது. ஏன்னா சாமி சிலை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவோம். நம்ம அந்த களிமண்ல பண்ணிக்கிருந்தாங்களே அதையும் செஞ்சிருக்கீங்க. களிமண் எப்படின்னா வெயிட் ஓவர் செய்யலாம். களிமண் செஞ்சு நாங்க களிமண் செஞ்சோம்னா வெயிட் எப்படின்னா ஒரு சிலை வந்து குறைஞ்சது கிரேண்டு தான். தூக்கிட்டு ஒரு இடத்துல வச்சோம்னா ஒரு இடத்துல வைக்க முடியும், அதை திரும்பி மாற்ற முடியாது. திருப்பி சிலை தொட்டிடுறானு அது அவ்வளவுதான், அதோட லைஃப். திருப்பி அதை சுரண்டுறது பண்ணோம்னா அது வந்துதான் கரைஞ்சி கீழே உருந்து மொத்தமாவே. சில மழை பெய்யும் ஊர்ல கொண்டு போவாங்க. வந்து இப்ப மதுரை மாவட்டம்ன்றது பெரிய ஊர் தான் மதுரைன்றது. மதுரை ஃபுல்லா சுத்துவாங்க வண்டி வச்சுக்கிட்டு. சுத்தம் போது மழை பெய்யும், அது பெய்யும் போது ஃபுல்லா கரைஞ்சி விழுந்துச்சுன்னா அது அவங்களுக்கு மனசு கஷ்டம், எங்க மனசு கஷ்டம். ஆனாலும் மழை தண்ணி போட்டாலும் எதுவுமே ஆகாது. கரைஞ்சு போயிடும், சொல்ல முடியாது. கரைஞ்சு நம்ம அந்த கண்டிஷன்ல வைக்கிறது. ரொம்பவே மழை பெஞ்சிச்சுன்னா நம்மள ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியாது. வந்து எப்படின்னா நம்ம பாதுகாப்பு, அதாவது டார் ஷீட் எல்லாம் போட்டு தார்பாய் போட்டு நம்ம வந்து ஒரு லெவலு தான். இப்ப நம்ம ரொம்ப மழையில பெஞ்சுன்னா நம்ம சளி காய்ச்சல் வந்துரும். நம்ம அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி இது இருக்குமே, ட்ரீட்மெண்ட் எடுக்கவே முடியாது. ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, அவ்வளவுதான் கரைஞ்சி அவ்வளவுதான். இந்த சாமின்றது வந்து ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே வழியே இல்லை. நான் கரைஞ்சி விழுந்துட்டாரா அவர் வருஷம் ஒரு தடவை தான், நம்ம மாசத்துல ஒரு தடவை பண்ண முடியாது. இப்ப எனக்கே சளி காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு சரியாயிருவேன். ஆனா இது சரியாக மாட்டாரு. மும்பை மாடல் அப்படி எப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் எந்த மாதிரி மாடல்? மும்பை மாடல்ன்றது வருஷங்களா செய்யறதுதான். அவன் வந்து செய்யறது நம்ம வந்து எப்படின்னா தனியா கேட்பாங்க. இப்ப வந்து ஒரு 2 மாசம் முன்னாடி என்கிட்ட வந்துருவாங்க. மும்பை மாடல் கேட்பாங்க என்கிட்ட, தனியா இருக்கணும், ஒரு கால் தூக்கி மட்டும் இந்த ராஜா விநாயகர்ன்றது போர் போற மாதிரி மகாபாரத்ல இருந்து ராமாயணம் இருந்து
ஊருக்கு போற மாதிரி அந்த மாதிரி விநாயகர் கேட்பாங்க. சில பேர் 10 கை, எனக்கு 6 கை, ஊருக்கு போற மாதிரி விநாயகர் கேட்பாங்க. அந்த மாதிரி செய்வோம் நாங்க. சில மாதிரி கேட்க மாட்டேன். செய்வாங்க என்னன்னா, எனக்கு சாமி சில கும்பிடும், வருஷம் ஒரு தடவை கும்பிடுனா சாமி சிலை எப்படிதான் வச்சுட்டு போலாம், சாமிதான் அது இப்படி அப்படித்தான் சாமி 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 தான் வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சிலையை நீங்க செய்றீங்க? சரி செய்வோம். அவங்க இஷ்டப்பட்டு எப்படின்னா இப்ப இந்த சிலை 10 அடி சிலை இருந்தது. ராம் மந்திர் வந்து கோயில் பண்ணிடுவாங்க. கோயிலுக்கு வந்து சாமி சிலை விநாயகர் உட்காந்துருக்காரு. அந்த கோயிலு சிவனு லிங்கம் ராஜ விநாயகரும் அந்த பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப அயோத்தியான்றது நம்ம தமிழ்நாடுல மட்டும் சொல்ல மாட்டாங்க. சரிதான் கேட்பாங்க. அயோத்தியான்றது நம்ம ஊருக்கு போவோம், வருஷம் நம்ம குடும்பத்தோட போறதுக்கு ஒரு கோயிலுக்கு போவோம். சில பேர் என்னன்னா அயோத்தியா சிலை வைக்கிறேன் நானு, அப்ப ஒரு முடிவோட இருப்பாரு. அந்த மாதிரி சிலை செஞ்சிருக்கோம் நாங்க. அயோத்தியான்றது இந்த மாதிரி புக்கிங் ஆகல. இந்த சிலை வந்து புக்கிங் ஆகல. புக்கிங் இந்த சிலை இப்ப பாதி சிலை புக்கிங், பாதி சிலை புக்கிங் ஆகலைங்க. இல்ல இந்த அயோத்தியா சிலை பாதி சிலை புக்கிங் ஆயிடுச்சு, பாதி சிலை புக்கிங் ஆகலை. சிலை நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. நம்ம சிலை 7 சிலை 8 சிலை புக்கிங் ஆகலை. நம்ம வந்து நண்பர்களே, அயோத்தியா சிலை வேணும்னா அண்ணன் வந்து வாங்கிக்கலாம். ஆனா உங்க கான்டாக்ட் நம்பர் ஒண்ணு சொல்லுங்க. நம்ம 93 42 85 45 28. நீங்க எப்ப வேணாலும் எனக்கு கூப்பிடலாம். அவங்க சிலை கான்டாக்ட் நம்பர் வந்து கால் பண்ணா போதும், அவங்க சிலை உங்களுக்கு டெலிவரி பண்ணி விட்டுருவேன் நானு. அது அயோத்தியா சிலை வந்து சின்ன சிலை நம்ம கிட்ட இருக்கு. அயோத்தியாலே சின்ன சிலை ரெடி பண்ண 7 அடி சிலை மட்டும்தான். சிறுசா கேட்பாங்க. சில பேர் சின்ன பசங்க ஒரு 5ஆ படிக்கிறவங்க, 7ஆ படிக்கிறவங்க, 6ஆ படிக்கிறவங்க கேட்பாங்க நம்ம கிட்ட, சிறுசா வைக்க அண்ணே 10 அடி வைக்க முடியாது, நம்மளால கொஞ்சம் சிறுசா பாக்கணும்னா இந்த சிலை பார்க்கலாம். சிலை வந்து ரேட் நம்ம வந்து இப்ப 15,000 ரேட். நம்ம ரேட்டு ஃபைனல் ரேட்டு. நம்ம பசங்க சின்ன பசங்க இருந்துச்சுன்னா ஒரு 12 ரூபா 11 ரூபா 10 ரூபாய் கூட நம்ம வந்து சின்ன பசங்க பண்ணி கொடுக்கலாம். நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சா சாமி சிலைக்கு நம்ம போதும். நம்ம நிறைய ஆசைப்படுறோம். நம்ம வேண்டாம். எனக்கு அயோத்தியா சிலையை சிறுசியா வந்து 7 8 வச்சிருக்கீங்க. ஆமா 7 கிட்ட. இவரே பாத்தீங்கன்னா நீங்க என்கிட்ட வந்து 10 வருஷம் வேலை பாக்குறாரு. வயசு பாக்கலாம். இது வயசு பாத்தீங்கன்னா 35, இது வயசு பாத்தீங்கன்னா நம்ம 45 வயசு அவரு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பாப்பாரு. கை காரு கொஞ்சம் பின்னுதான், கண்ணுக்கு மெகா பாலிஷ் நம்மளால பண்ணுவாரு. அவளா இதுவுமே பண்ண முடியாது அவரை முடிஞ்ச பண்ணுவாரு. ஏன்னா இவர் வயசு மூத்தவர். இவருனா 35 வயசு இருக்கு. அவருக்கு எந்த சொன்னா நம்மளுக்கு எப்படின்னா இந்த உடம்பு கலரு, வேட்டி கலரு, இந்த உடம்பு கலர் இதுக்கு தனித்தனியா அடிச்சு பண்றவர் இவரு. அதனால அவங்க கூட்டு வந்திருக்கோம். இது வந்து பினிஷிங் இப்போ பெயிண்ட் அடிக்கிறாருல, ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சால, இதுக்கு மேல வேக்ஸ் பினிஷிங் பண்ணுவீங்களா? அது எப்படி பண்ணுவீங்க? ஆமா, இது பெயிண்ட் வரும். இப்ப எதுக்குன்னா இது வந்து வேட்டி, இது வந்து ஃபுல்லா ரோஸ், இதுக்குன்னு பிளாக் வேட்டி வரும் உள்ள. இப்ப நம்ம கல்லு கை உட்கார்ந்தோம், நம்ம வந்து கட்டு போடுவோம். நம்ம இப்படி ஆமா ஆமா கட் போடும் போது நம்மளுக்கு இவரு வரும். புள்ளி புள்ளி அப்படி சைடிங்கு அப்படி வரும்போது தனித்தனி புள்ளி வர்றது. மெகா பாலிசு, அது ஜிகுனா, கோல்டு, மெகா பாலிசு, பல்லு, கண்ணு வந்து கண்ணு சொல்லவே கூடாது. ஏன்னா வந்து சின்ன வயசுல எனக்கு வந்து 2 வருஷமா கண்ணு எனக்கு ரொம்ப ஆசை. கண்ணு அப்படின்னா நம்ம வந்து இந்த சிலை சுக்குறமா இந்த புருவன்றது இருக்குல்ல, இந்த புருவன்ற கண்ணு வந்து எப்படின்னா இந்த கண்ணுக்கு புருவம் தெரியும். ஏன்னா நம்மளுக்குமே ஒரு கண்ணு புருவம் நம்ம கண்ணுல இருக்கு. அப்படியே கண்ணு மூடுறாரா திறக்கிறாரா சாமி. ஏன்னா சாமி எப்படின்னா சிலை வைக்கும் போது அவர் கும்பிட போகும் போது சாமி விநாயகர் சிலை கும்பிட கண்ணு திறப்பாரு, கண்ணை மூடுவாரு. அந்த மாதிரி நம்ம கண்ணு எடுப்போம். நம்ம ஏன்னா நம்ம கண்ணு எனக்கு கண்ணு எடுக்கிறே ஒரு நாள் ஃபுல்லா போய் எனக்கு. இப்ப நம்ம வந்து ஆபரேஷன் பண்ணி கண்ணு பாத்துக்கலாம் நம்ம. ஆனா இவருக்கு வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம கேரண்டி இல்ல. நம்ம இப்ப நம்ம தான் ஒரு முயற்சியா இப்ப கண்ணு எடுத்தோமா, திருசூல் போட்டோமா, பட்டை போட்டோமா, தர்மச்சாரண பட்டை திருசூல் மொத்தம் டிஃபரெண்டா ஒரு மாத்தி விட்டுருவோம். இந்த மங்கத்து தலைமாறு போட்டுக்காரா, இது பூ டிசைனு, இந்த ஜிகனா போற டிசைனு எல்லாமே தனித்தனியா மாத்தி விட்டுருவோம். நாங்க இப்ப கண்ணு எடுத்து விநாயகர் கண்ணு எடுத்து எடுக்க இந்த கண்ணு எப்படின்னா 5 நாள் கண்ணு எடுப்பேன் நானு. 5 ஏன்னா எப்படின்னா அதுக்கு டிஃபரெண்டா தெரியும். வந்தோன்னு சிலை தூக்கும் போது கண்ணுதான் பாப்பாங்க. சிலையை பார்க்க மாட்டாங்க, பார்த்தோம் கண்ணுதான் பாப்பாங்க. ஏன்னா சாமிக்கு எது முக்கியமோ அது கண்ணு திருசூண்டு எல்லாம் பாப்பாங்க.
நம்ம எடுத்தோடனே கண்ணு எடுத்து திருப்பி உடனே பண்ணி வச்சோம்னா அங்க வந்து மனசு திருப்தி ஆகாது. உடனே எடுத்துக்கோமா திருப்தி ஆகாது. கண்ணு எடுத்தோமா பார்த்தோன்னே அவங்க மனசு திருப்தி ஆகணும். இவர்தான் சாமி, இதுதான் கும்பிட தெய்வம்னா பாக்குற போது நம்ம இப்படிதான் தெரியும் நம்மளுக்கு. இப்ப ஒரு சிலை செய்யறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இப்ப இந்த சிலை வந்து 10 அடி சிலை குறைஞ்சு எங்களுக்கு 15 தான் ஆகும். இது எப்படின்னா மோல்டு வர்றது, வண்டி வார செலவு, தனித்தனியா கை தண்ணி, தும்பிக்க தண்ணி, கண்ணு பெரி, தலைப்பாக்கிற தண்ணி, உடம்புக்க தண்ணி, ஃபுல்லா எல்லாம் ஜாயிண்டிங் தான். ஏன்னா கரைக்கும் போது எல்லாமே போட்டவங்க ஃபுல்லா கரையும் கண்டிஷன் பண்ணிருக்கோம் நம்ம. தனித்தனியா வேணா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கை தனியா வேணா எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டப்படிதான் எடுத்துக்கலாம். எப்படி ஒட்டுவீங்க? இப்ப இந்த கையை எப்படி ஒட்டுவீங்க? எது மூலியமா ஒட்டுவீங்க? அது நம்ம எப்படின்னா குச்சி வச்சு, சில பேர் குச்சி ஒட்டுவேன் நானு, சில பேருக்கு மாவு வச்சு அப்படியே இந்த மாவு 2 மணி நேரம் காயுதுன்னா நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் கை வச்சு ஒட்டி நின்று இருக்கணும். ரொம்ப கஷ்டமான வேலைதான். கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வருஷம் ஒரு தடவை சாமி சிலை செய்யறோம். அது ஒரு கண்டிஷன் நம்ம கஷ்டமா